கடந்த ஒரு சில நாட்களாக நிறைய பேர் என்னோட கேட்டிருந்தீங்க என்னெல்லாம் வித்தியாசமாக இருக்குது எல்லாம் ஓகேன்னு சொல்லி. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஓகே. சரியில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு முதல்ல இருந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருக்கிற 3 முக்கியமான கைதுகள் இருக்குது. என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசோக் ரன்வல் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. ஒரு காப்புறுதி நிறுவனத்தினுடைய CEO பிரதம நிறைவேற்று அதிகாரி இன்றைக்கு ஊழல் மோசடி ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னும் ஒரு பக்கம் வெளியேற்ற பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி, அதுவும் ராஜபக்சகளுக்கு நெருக்கமான ஒரு நபர், பிரதேச சபையினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு அவரையும் கைது செய்திருக்கு. இந்த 3 கைதுகளுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். அசோக் ரன்வல்ல ஆட்சி மாற்றம் நடந்ததிலிருந்து ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டு அதிகம் உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயர் தான் அசோக் ரன்வல்லவினுடைய பெயர். இப்போ ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் சம்பந்தமான சர்ச்சையான 2வது சம்பந்தமாக இது வந்து பதிவாகி இருக்கு. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு, பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு பிறகு சபாநாயகராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய கல்வி தகவல் சம்பந்தமாக நிறைய சர்ச்சைகள் போயிருந்தது. ஒரு பட்டம் பெற்றுக்கொண்டிருந்தார், கலாநிதி பட்டம் பெற்றுக்கொண்டிருந்தார். டாக்டர்னு சொல்லி சமூகத்தில் அடையாளப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட அந்த கலாநிதி பட்டம் போலியானது, அவர் பொய்யை தான் சொல்லி வாக்கு கேட்டிருக்கிறார், தேர்தலில் களமிறங்கி இருந்தார்னு சொல்லி கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. சபாநாயகராக அவர் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தார், ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அதுக்கான ஆவணங்கள், இப்போதைக்கு என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னுடைய சான்றிதழையும் ஆவணங்களையும் எதிர்வரும் நாட்களில் சமர்ப்பிக்க முடியும்னு சொல்லி குறிப்பிட்டு இன்றைக்கு பல மாதங்கள் கடந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கலாநிதி பட்டத்தையோ சான்றிதழையோ இல்லாட்டி அதுக்கான ஆவணங்களையோ அவரால் சமர்ப்பிக்க முடியாமல் போயிருந்தது. சபாநாயகர் என்ற பதவியையும் அவர் இழந்திருந்தார். அப்படி சர்ச்சைக்குள்ளான ஒரு நபர் திரும்ப இன்றைக்கு பல மாதங்கள் கடந்ததுக்கு பிறகு 2வது சர்ச்சையை எதிர்நோக்கி இருக்கிறாரு. நேற்றிரவு ஒரு 7:45 8 மணி மாதிரி சபுகஸ்கந்த பிரதேசத்தில் ஒரு விபத்து பதிவாகி இருக்கு. இவர் ஓடிப்போன ஜீப் வாகனம் ஒரு பைக்லையும் எதிரில் வந்து இன்னும் ஒரு கார்லையும் மோதி இருக்கு. இவருடைய ஜீப் வந்து பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு முன்னுக்கு போய் கொண்டிருந்த ஒரு பைக் மேல பின்னுக்கே போய் மோதி இருக்கிறார். அந்த பைக்கை ஓடி போன நபர் பைக்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு பிறகு அவர் மேல வாகனத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல வலது பக்கமா திருப்புற நேரத்தில் எதிரில் இன்னும் ஒரு கார் வந்திருக்கு. அந்த காரும் இவர் ஓடி போன ஜீப்பும் ஒன்றோட ஒன்று நேருக்கு நேர மோதி விபத்துக்குள்ளாகுது. இதில் இவரும் காயமடைஞ்சு சபுகஸ்கந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. அந்த கார்ல 4 பேர் பயணம் செய்திருக்கிறாங்க. காரை ஓட்டி வந்த காரினுடைய சாரதி, மற்றது 3 பேர், 7 மாதம் நிரம்பின ஒரு சிறுமி, ஒரு குழந்தை. அந்த குழந்தையினுடைய அம்மா, அந்த குழந்தையினுடைய பாட்டி சொல்லி 3 பேர் காயமடைஞ்சு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 பேர், அந்த குழந்தையினுடைய தாயும் பாட்டியும் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு வந்து காலில் எலும்புகள் முறிஞ்சிருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கு ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த தாய்க்கும் அந்த பெண்ணுக்கும் முகத்தில் வந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது. அந்த 7 மாதம் நிரம்பி இருக்கிற குழந்தை சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருந்தது. இப்ப பாராளுமன்ற உறுப்பினரும் கூட தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இங்க முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு என்ன சொன்னா, ஒரு பக்கம் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற ஒரு நபர் வேற, ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில் உரிய முறையில் போலீஸ் விசாரிக்காதோ என்ற அடிப்படையில் இது வந்து விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. இவர் மது போதையில தான் இந்த ஜீப்பை வந்து ஓட்டி வந்தார்னு சொல்லி இன்னும் ஒரு பக்கம் கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருது. தேசிய வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துக்கு அந்த குடும்பத்தினுடைய உறவினர்கள் போய் போலீஸின் பக்கத்தில் நின்றது. அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஒரு அரசியல்வாதி, இதுல வந்து அழுத்தம் பிரயோகிக்கலாம், மது போதையில எப்படி வாகனத்தை ஓட்டி வர முடியும்னு சொல்லி அங்க போனவர்கள் கேள்வி கேட்ட காட்சிகளையும் இன்றைக்கு ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இன்னும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான ஒரு விஷயமாகவும் இது இன்றைக்கு மாறி இருக்கு. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய SJPயினுடைய சட்ட ஆலோசகரும் ஒரு சில அரசியல்வாதிகளும் போலீஸ் தலைமையகத்திலையும் போய் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண நபர் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாவாரா இருந்தா அவர் மதுபோதையில் இருந்தாரா இல்லையான்றது போலீசால உடனடியாகவே சோதனை செய்யப்பட்டு பார்க்கப்படும். வாக்குமூலம் அந்த இடத்துல வச்சு பதிவு செய்யப்படும். இல்லாட்டி முதல்ல அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே பிரதேச வைத்தியசாலையில் வச்சு முதல் கட்டமாகவே அறிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும், வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். ஆனால் இவர் வந்து தன்னுடைய விருப்பத்தின் பேரில் அந்த பிரதேச வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாறி இருக்கிறார். அதுவரைக்கும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படல் என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை பற்றி உரிய முறையில் போலீஸ் விசாரணைகள் நடத்தப்படணும். நேற்று அவர் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியிருப்பார இருந்தா இன்றைக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யறதுல இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இது அரசியல் ரீதியில்
மேல் அழுத்தம் எடுக்கப்பட்ட ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. போலீஸ் வந்து ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் பக்கச்சார்பா செயற்படுது என்று சொல்லி எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி இன்னைக்கு குற்றம் சாட்டி இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்னைக்கு பகல் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார், விபத்து நடந்திருக்கு, அந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கிற நபர் யார் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. அதில் வந்து போலீஸ் வந்து தலையிடாது. ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம், ஒரு சாதாரணமான வளமையான விபத்து சம்பவம் எப்படி விசாரிக்கப்படுமோ அந்த அடிப்படையில் தான் அதே மாதிரி தான் இந்த விபத்தும் விசாரிக்கப்படும். இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்படாது, நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளரும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் போலீசார் இன்னைக்கு கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வெளிவந்திருந்தது. மாளிகா கந்த நீதவான் தேசிய வைத்தியசாலைக்கு போய் பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்ததுக்கு பிறகு அவரை பிணையில விடுதலை செய்திருக்கிறாங்க செய்தியும் வெளிவந்திருந்தது. 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பிணையில வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 19ஆம் தேதி இந்த வழக்கு சம்பந்தமா, இந்த விபத்து சம்பந்தமான ஒரு வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கு. ஒரு அரசியல்வாதி ஆளுங்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய விபத்து என்றதால இது அரசியல் ரீதியான ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். 2வது கைது பெலியத்த பிரதேசத்தில் நடக்குது. ஊழல் மோசடி ஆணைக்குழுவால ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ராஜபக்சர்களுக்கு சார்பான ஒரு அரசியல்வாதி என்றதால இந்த கைதும் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. 3,60,00,000 ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி பெலியத்த பிரதேச சபையினுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய அரசியல்வாதி முன்னாள் பிரதேச சபை தலைவர் சிறில் முனசிங்க இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு விளக்கமறியல வைக்க சொல்லி நீதிமன்றமும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. சிறில் முனசிங்க, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய இந்த அரசியல்வாதி ஒரு சர்ச்சைக்குள்ளான நபராக கடந்த காலங்களில் இவருடைய பேரும் அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஒன்று ராஜபக்சக்களினுடைய கட்சி சேர்ந்தவர், அவங்களுக்கு ஆதரவானவர், வெளியத்த சொல்லப்படுற ராஜபக்சக்களினுடைய கோட்டையை சேர்ந்த, இல்லாட்டி ஒரு காலகட்டத்தில் கோட்டையா இருந்த அந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதியும் இன்னும் ஒரு பக்கம் ஒரு அடியாளாவும் செயற்பட்ட நபர் என்ற விமர்சனமும் அரசியல் ரீதியில முன்வைக்கப்பட்டிருந்தது. இவர் கைது செய்யப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இது கிடையாது என்றதும் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முதல்ல சட்டவிரோதமா துப்பாக்கிய ஆயுதத்தை வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேல சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணை கிடைச்சிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஒரு ஓட்டர் ப்ரொஜெக்டுக்கு கொண்டு வரப்பட்ட இரும்புகளை திருடி இவரும் அவருடைய சகோதரரும் விற்பனை செய்தாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு ஒரு சந்தர்ப்பத்தில் கைது செய்திருந்தது. இதுக்கு முதல்ல ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல, அதுக்கு பிறகு பிணை கிடைச்சிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் பிரதேச சபைக்குள்ளேயே வச்சு ஒரு நபர் மேல தாக்குதல் நடத்தினார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அந்த சம்பவத்திலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அரசியல்வாதி அடியாளா செயற்பட்ட நபர் துப்பாக்கிகளை வச்சிருந்த குற்றச்சாட்டு, இரும்புகளை திருடின குற்றச்சாட்டு, இப்ப 3,50 கோடி ரூபாய் மோசடி என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதும் இன்னைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஒரு காப்புறுதி நிறுவனத்தினுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரியும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். CI லங்கா லிமிடெட் என்று சொல்லப்படுற நிறுவனத்தினுடைய இந்த நிறுவனமும் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குள்ளாகி இருந்தது. அந்த நிறுவனம் சம்பந்தமா சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிறுவனத்தினுடைய CEO பிரதம நிறைவேற்று அதிகாரி மயிலனாராட்சிகே சொல்லப்படுற நபர் இன்றைக்கு அரசு பண்ணப்பட்டிருக்கிறார். அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அந்த நிறுவனத்தினுடைய உயரதிகாரிக்கு 64,15,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த லஞ்சத்தை பெற்றுக்கொண்டார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற அரசு அதிகாரியா இருந்த அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரியா இருந்த ஜெயமான் சொல்லப்படுற அதிகாரியும் இதுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தாரு. இதுக்கு முதல்ல அந்த நிறுவனத்தினுடைய காப்புறுதி நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட உதவியாளர் சொல்லப்பட்ட ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருந்த சம்பவமும் அதை பற்றியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த பின்புலத்தில் தான் இப்ப அந்த காப்புறுதி நிறுவனத்தினுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி CEO கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயமும் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான 3 முக்கியமான கைதுகள் என்றது இன்றைக்கு ஊடகங்கள்ல அதிகம் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. காப்புறுதி நிறுவனம் சம்பந்தமான கைது, அரசியல்வாதி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறது, பிரதேச சபையினுடைய முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது, ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி 3 முக்கியமான கைது சம்பவங்கள் சம்பந்தமா இன்னைக்கு ஊடகங்கள்ல அதிகம் பேசப்பட்டிருந்தது. இதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.